பிதா குமாரன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, பழைய புளித்த மாவோடு கூட அல்ல, புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படி தேவன் நம்மை அழைக்கிறார். ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய வாய்ப்பை தருகிறார். புதிய மனுஷனாக ஒவ்வொரு நாளும் நம்மளை மாற்றுகிறார். அதை போல நாமும் நம்முடைய பழைய வாழ்க்கையை, பாவமான வாழ்க்கையை எரிந்துவிட்டு புதுப்பிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் புதிதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஆசைப்படுகிறார். 1 கொரிந்தியர் அதிகாரம் 5வது அதிகாரத்துல 9வது வசனத்துல, புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படி பழைய புளித்த மாவை புறம் தள்ளுங்கள் என்று சொல்லி அழகாக இங்கே பவுல் குறிப்பிடுகிறார். நம்முடைய வாழ்க்கையில அப்படித்தான். ஒரு அழகிய கதை ஒன்று ஞாபகத்துக்கு வருகிறது. ஒரு ஏழை மனிதர் ஆண்டவரிடம் இறை வேண்டுதல் செய்கிறார். இறைவா, எனக்கு ஒரு நல்ல ஒரு ஆடை தாருங்கள். இறை வேண்டுதல் செய்து கொண்டே இருக்கிறார். இறைவன் ஒரு நாள் அவர் கண்முன்னே தோன்றுகிறார். அவரிடம், உனக்கு நான் ஒரு உடை தருகிறேன், அந்த உடையை நீ போட்டுக்கொள். அந்த உடை என்றுமே உனக்கு கிழியாது, பழையதாகாது, அழுக்கு எதுவும் சேராது. அந்த ஆடையை நீ அணிந்து கொள் என்று சொல்லி அவனுக்கு ஒரு அழகான ஆடையை தருகிறார். அந்த ஆடையை எடுத்து போட்டுக்கொண்டார். அவர் போட்டிருந்த அந்த பழைய கிழிந்த ஆடையை களைந்து எறிந்தார். அவருக்கு ஒரு சந்தேகம் வந்தது. ஐயோ, ஒருவேளை இந்த ஆடை கிழிஞ்சிருச்சுனா, ஒருவேளை இந்த ஆடை பழசாயிருச்சுனா, ஒருவேளை இந்த ஆடை அழுக்காயிருச்சுனா நான் என்ன செய்வேன் என்று சொல்லி பழைய ஆடையை தன்னுடைய கைகளுக்கு இடையிலே வைத்துக் கொண்டு செல்ல ஆரம்பிக்கிறார். ஆடையை பார்த்தா அழகா இருக்கிறாரு, ஆனா அவருடைய கைகளுக்கு இடையில அந்த அழுக்கான ஆடை. அவர் எங்க போனாலும் கந்தல் பொதி கிழவர் என்று சொல்லி எல்லாரும் அழைக்கிறாங்க. அவருக்கு அது ரொம்ப அசிங்கமா இருக்குது. நம்முடைய வாழ்க்கையும் அப்படித்தானங்க இருக்குது. ஆண்டவர் நம்மை புதிதாக மாற்றுகிறார். ஆனால் என்னுடைய பழைய வாழ்க்கையை நான் செய்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய பக்கத்துல நான் வைத்துக் கொண்டே இருக்கிறேன். அதனாலதான் பவுல் இங்கே குறிப்பிடுகிறார், பழைய புளித்த மாவை புறம் தள்ளிவிட்டு நீங்கள் புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படி அழகாக குறிப்பிடுகிறார். என்னுடைய வாழ்க்கை அது புதுப்பிக்கப்பட்டு விட்டது. நான் இன்னும் என்ன செய்யக்கூடாது, என்னுடைய பழைய வாழ்க்கையே நான் ஓடிக்கொண்டிருக்க கூடாது என்று சொல்லி நமக்கு ஆண்டவரும் உணர்த்துகிறார். சிந்திக்கலாமா? ஒரு நாளும் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாய்ப்பு அதுதான். என்னுடைய வாழ்க்கை அது புதிதா இருக்க வேண்டும் என்று சொல்லி பழைய புளித்த மாவை புறம்பே தள்ளிவிட்டு புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒப்பு கொடுக்கலாமா? ஒப்பு கொடுக்கின்ற வேளையிலே என்னுடைய வாழ்க்கை அது புதிதாக்கப்படும். பழையவை ஒளிந்து போகும், எல்லாம் புதிதாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து பாதுகாத்து நடத்தி காத்துக்கொள்வாராக. ஆமென். God bless you.